ஒண்ணு இருக்குன்னா அப்ப இது என்ன அர்த்தம்? பொய்ப்பொருள். இது பொய்ப்பொருள். அதுதான் உண்மை. அப்ப அவர்களுக்கு என்ன தெரியுது? நிலையாமை தெரியுது. இந்த உடம்பு நிஜமில்லை. இதெல்லாம் பண்ணது சித்தர் பெருமக்கள். அதுல பீக் யாருன்னு கேட்டீங்கன்னா பட்டினத்தடிகள். என்ன சொல்றாரு? குடம் கவிழ் நீரோட்டம் என்றே இரு இந்த பொல்லா வாழ்வை. குடத்துல இருக்க தண்ணி அப்படி ஊத்திக்கிச்சுன்னா தப்ப 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 தப்பன்னு ஓடிடும். அவ்வளவுதான் வாழ்க்கை. பொம்மல் ஆட்டம் என்றே இரு இந்த பொல்லா உடலை. இந்த உடம்பு பொம்மல் ஆட்டம்பா. அப்படி ஆட்டம் அப்படி நிறுத்தினான்னு வச்சுக்கோங்க, நின்னுடும். அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய வீடு வாசல் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு உரிமை கிடையாது. கொண்டு போய் சூரியன்காட்டுல ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு சூரியன் காட்டில கொண்டு போய் சுட்டிட்டு பேரெல்லாம் நீக்கி பிணம் என்று பெயரிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. யாரு? நம்மள பத்தி நினைப்போம் போயிடும், அவனுக்கும் பயம் போயிடும். எங்கேயாவது இதே மாதிரிதான்டா என்னையும் கொண்டு வந்து இந்த சுடுகாட்டுல சுடுவாங்கன்னு ஒருத்தர் யோசிக்கிறோம்? இதே சுடுகாடு இதே ஊர் தான், நானும் போக வழியில இந்த சுடுகாட்டுல நான் எப்ப வேக போறனோ அதுக்குள்ள நான் புடிச்சிடணும். இந்த அரிதான இந்த தேகம் இப்படி ஓடுறதுக்கா? நாயும் நரியும் பூனையும் தான் பண்ணிட்டு இருக்கு, தின்று திரிந்து உறங்கி. மனுஷன் நீயும் இப்படிதான் இருக்க அப்படின்னா நமக்கு ஒன்னே தோணும், இல்லையே வேற வகையில ஓடுற, கொஞ்சம் ஸ்டைலா ஓடுற, அவ்வளவுதான். அவன் குகையில தங்கனா ஆதிவாசிகளா, நம்ம கொஞ்சம் ஸ்டைலா வீடு எல்லாம் அப்படி கட்டி நம்ம நினைப்போம். ஒரு சில வீடுங்களுக்கு எல்லாம் போனா இப்படி வாழ்ந்த காட்டுவாசியா இருந்தா நம்ம என்ன லைஃப். இப்போ மரத்திலையும் கிளைகளிலும் குகைகளிலும் மறைஞ்சிட்டு இருந்தா மாதிரியா இருக்கிறோம் இப்போ நம்ம தானே அது. நமக்கு ட்ரெஸ் என்னங்க, இலைத்தழை எடுத்து போட்டுக்கிட்டோம். அது கூட எதுக்கு? குளிருக்கு மழைக்கு வெயிலுக்கு போட்டோம். இதுதான் நம்ம ட்ரெஸ். அப்புறம் விலங்குகளினுடைய தோள்களை எடுத்து ஆடையா போட்டுக்கிட்டோம். நம்ம சாப்பாடு என்னன்னு நினைக்கிறீங்க? நெருப்பை கண்டுபிடிக்க முன்னாடி பச்சையா தின்னும். இப்படி வாழ்ந்த மனுஷன் இப்ப வாழறான் பாருங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இந்த பெரிய பெரிய மால்லாம் போனா அவன் தேவைகளை பார்ப்போம். என்ன தேவையோட ஆதி மனிதன் வாழ்ந்திருப்பான்னு தோணும். அவனுக்கு தேவை பசிக்கு சாப்பாடு, தாகத்துக்கு தண்ணி, தங்கறதுக்கு தூங்கறதுக்கு ஒரு சின்ன உறைவிடம், தேகத்தை மறைக்க ஒரு ஆடை. இவ்வளவுதாங்க. உணவு, உடை, உறைவிடம், 3 தான் நம்ம தேவை. இதை பெருக்கி வச்சிருக்கோம் பாருங்க. இவ்வளவு பொருளாசை